புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாளிகை வரியை அறவிடுவது தொடர்பான வரையறைகள் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை என கொள்கை அமுலாக்கம் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். 100 மில்லியன் ரூபாய் அல்லது அதற்கு அதிகமாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் அதிசொகுசு தொடர்மாடி வீடுகள் அல்லது 5000 சதுர அடிக்கும் அதிக நிலப்பரப்பை கொண்ட வீடுகளுக்காக வருடம் ஒன்றிற்கு 1 மில்லியன் ரூபாவை மாளிகை வரியாக அறவிடுவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் கொழும்பு நகரில் பாரிய அளவிலான மாளிகைகளை நிர்மாணித்தவர்களிடம் இருந்து நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய வரியை மாளிகை வரியூடாக அறவிடுவதற்கு எண்ணியுள்ளோம். முன்னைய காலத்தில் பரம்பரை ரீதியாக தோட்ட வீடுகளை பெரிய வீடுகளாகவே அமைத்தனர். சில சந்தர்ப்பங்களில் அவற்றில் ஓய்வு பெற்ற நபர்கள் வசிக்க முடியும். 10 லட்சம் அல்ல, அவர்களால் 10,000 ரூபாவை கூட செலுத்த முடியாமல் இருக்கும். இதற்கான வரையறைகளை நிர்ணயிக்கும் போது அது தொடர்பில் கலந்துரையாடி அநீதிகள் இடம்பெறாத வகையில் 10 லட்சம் ரூபாவை அறவிடும் முறையொன்றை அமைப்பதற்கு எண்ணியுள்ளோம்.